இந்த ஒரு 3 லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து 10 to 14 lakhs பேக்கேஜ் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இஸ் மீ தீபன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு 3 லாங்குவேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லைக் ஜாவா, பைதான் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ஒரு 3 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து எப்படி கிடைக்கும், கிடைக்காத பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு 3 லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி லாங்குவேஜ் பண்ணால் ஈஸியாக இருக்கும், பைதான் இல்லை ஜாவா இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட். நான் வந்து C++ இந்த டாபிக் வந்து இப்போ எடுக்கல. இந்த டாப்பிக்கில் வந்து C++ இல்லை, நான் வந்து பைத்தன், ஜாவா அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி பேச போகிறேன். ஸோ ஏன் வந்து இதில் வந்து எது படித்தா ஃபஸ்ட்டு எது படித்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை பைத்தன் பண்ணால் ஈஸியாக எனக்கு ஜாப் கிடச்சிருமா, இல்லை பைத்தன் மட்டும் எனக்கு யூஸ்ஃபுல் இருக்குமா இருக்காதா, இல்லை வந்து லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் பெட்டராக இருக்குமா, இல்லை ஜாவா மட்டும் பண்ணால் எனக்கு ஜாப் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இந்த வீடியோவில் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைத்தன் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தன் வந்து இருக்கிறது ஈஸியான லாங்குவேஜ் கேட்டிங்கனாக்கா பைத்தன் தான். பைத்தன் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து 10 to 15 days இஸ் எனஃப் டு லேர்ன் பைத்தன். ஆனால் அது உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது வந்து நல்லா ஒரு கோச்சிங் சென்டராக போய் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆன்லைன் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைன் கூட ஜாயின் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஜாவா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஆஸ் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் இல்லை வந்து வெப் டெவலப்பர் ஆகலாம். 97% ஆஃப் வெப் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து இதில் தான் ஆகுறாங்க. ஜாவா ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு ஆப் டெவலப்பரை கூட ஆகலாம். இது வந்து இப்போதைக்கு டிமாண்டிங் கோர்ஸ் கூட இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக இது படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ராட்லாம் நீங்கள் போகிற மாதிரி ஐடியா இருந்தால், இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் வந்து ஒரு கேம் கிரியேட்டராக இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஸோ இது படிச்சுட்டு நீங்கள் ஒரு கேம் கிரியேட்டராக கூட மாறலாம். ஒன்ஸ் நீங்கள் ஜாவாவோ பைத்தானை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வந்து யாரும் பிளேஸ்மெண்ட்லேருந்து அடிக்க முடியாது. நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்டு கிராக் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோலே எவ்வளோதான். ஏன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆஸ் அ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. அண்ட் ஃப்ரெஷர்ஸ்லாம் இதெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.